வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு அருணன் அவர்களும் எழுத்தாளர் மனிஷபுத்திரன் அவர்களும் நம்மோட அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். புதிய செய்தியாக, திராவிடத்திற்கு எதிரான பொது எதிரியை தடுக்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னு வைகோ அழைப்பு விடுத்திருக்கிறாரு. பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே வந்த உடனேயே சொல்லக்கூடிய முதல் அறிவிப்பு, பொது எதிரின்னு அவர் யாரை சொல்றாரு, அப்படி இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பொது எதிரி என்று அவர் பாஜகவை தான் சொல்கிறாருன்னு தெளிவாக இருக்குது அந்த பேட்டியிலேயே பார்த்தீங்கன்னா. பட் நமக்கு என்ன ஆச்சரியம்னா, பொது எதிரின்னு இப்போ தான் அவருக்கு பட்டிருக்கு என்பது. நம்ம உதாரணமாக இடதுசாரிகள் ஆதி நாள் அது சொல்லிட்டு வர்றோம். பாஜக என்பது மார்க்சியத்துக்கு மட்டுமல்ல, பெரியாரியத்துக்கும் எதிரானது, அம்பேத்கரியத்துக்கும் எதிரானது. ஆகவே அதோடு போய் எப்படி நீங்கள் இந்த மாதிரியான உறவுகள் அதனுடைய கூட்டணியிலேயே இடம்பெறுவது என்பது உண்மையிலேயே அது சகிக்க முடியாதது, எந்த வகையான பொருத்தப்பாடும் இல்லாதது என்பதை நம்ம சுட்டி காண்பித்து கொண்டே வந்தோம். ஆனால் முதல்ல அந்த தவறு அதிமுக பண்ணிச்சு, பிறகு திமுக பண்ணிச்சு, அப்புறம் அதிமுக பண்ணிச்சு. இப்போ நான் பழைய விவகாரங்களுக்குள் கூட போக விரும்பலை. இப்போவாவது அவர் வெளியே வந்தாரே, வெளியே இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு என்று பொதுவாக முதலில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவும் அதிமுகவும் பொது எதிரி என்று பாஜகவை எதிர்த்து ஒன்றுபட்டு செயல்பட முடியுமா என்று எனக்கு தெரியல. ஒருவேளை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கொள்கை ரீதியாவது அவங்க ஒரு எதிர்ப்பு நிலை எடுக்கணும், ஒரு பொது எதிரி என்பதை அங்கீகரித்து, அது ஒரு நல்ல அம்சம் என்று எனக்கு படுது. ஏன்னா அதில் ஒரு வாக்கியம் அப்படி சொல்கிறார், தேர்தல் காலத்தில் மோதிக்கங்க, ஆனால் மற்ற நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்கன்னு ஒரு வாக்கியமும் அந்த பேட்டியில் இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்று எனக்கு படுது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், பெரியாரியத்துக்கு அண்ணாவுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான ஒரு அறிவிப்பு, கீதையை புனித தேசிய நூலாக, அது ஒரு மத நூலை இந்த நாட்டுக்கு தேசிய நூலாக அறிவிப்பது மட்டுமல்ல, கீதையை விமர்சித்து பெரியாரும் அண்ணாவும் விரிவாக பேசியிருக்காங்க. அது எப்படி வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிச்சி நிற்கிது, அது வர்ணவாதிகளுக்கு என்றே ஒவ்வொரு வருணத்துக்காக எப்படி கடமைகளை சொல்லியிருக்கு. அதே போல் அந்த நூலில் பகவானே சொன்னதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சதுவர்ணம் மயா சிருஷ்டம் என்று, இந்த 4 வருணத்தை உருவாக்கியதை சிருஷ்டித்ததை தான் என்று பகவானே சொன்னதாக எழுதப்பட்டிருக்குது. ஆகவே அதெல்லாம் எதிர்த்து அவங்க பேசியிருக்காங்க. இப்போ அதை ஓரளவு கண்டிச்சாவும் கலைஞர் அறிக்கை விட்டுருக்காரு. அதிமுக தலைமை அறிக்கை விட்டுருக்கா? எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வரைக்கும் அறிக்கை விட லைன் படுது. அப்போ குறைஞ்சபட்சம் வைகோ அவங்க சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்றால், இத்தகைய இதிலேயாவது ஒரு ஒன்றுபட்ட நிலை எடுக்கணும்ல என்று அவர் சொல்வது அர்த்தபாவம் மிக்கது தான். வைகோ திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? திராவிட கொள்கைகளை காப்பாற்றுவதற்கு 2 கட்சிகளும் சேர்ந்தே பணியாற்ற வேண்டிய தேவை இப்போது இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வைகோ அவர்களுடைய இந்த அறிக்கை இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது என்று நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், திராவிட இயக்க கொள்கைகள் என்பது வெறுமனே தேர்தல் அரசியல் மட்டும் அல்ல. கலைஞரே அவர்களே கூட பலமுறை இதை அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த தேர்தல் அரசியலை தாண்டி நாம் தமிழகம் முழுக்க திராவிட கொள்கைகளை பரப்பக்கூடிய 5000 கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று கூட அவர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுவரைக்கும் திராவிட கொள்கைகளால் ஆதாயமடைந்த சில கட்சிகள் கூட இங்கு, உதாரணமாக பாமக போன்ற கட்சிகள், நேற்று அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், திராவிட இயக்க கொள்கைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டன, அதனுடைய தேவைகள் இனிமேல் இல்லை என்று அவர் சொல்கிறார். எந்த திராவிட இயக்க கொள்கை, சமூக நீதி, இடஒதுக்கீடு என்பதெல்லாம் திராவிட இயக்கத்தின் வழியாக தமிழ்நாட்டில் தோன்றி வளர்ந்த கொள்கைகள். அந்த கொள்கைகளை பயன்படுத்தி, அந்த கொள்கைகளின் வழியாக இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய அரசியல் பலத்தை உருவாக்கி கொண்டவர்களே இன்றைக்கு திராவிட இயக்க கொள்கைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அபாயகரமான, ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் 1920களில் அப்ப இருந்த அந்த சமூக சூழலுக்கு திராவிட கொள்கைகள் தேவையானதாக இருந்தது. ஆனால் இப்போ அதற்கான தேவை இல்லை அப்படிங்கிறது அவரோட கருத்து. இல்லை, அன்றையை விட இன்றைக்கு அதனுடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்று கேட்டால், நீங்கள் தேசிய அளவில் எடுத்துக்கொண்டால் சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு என்பவை அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு மிக தீவிரமான அதிகார பலத்தோடு, மிக தீவிரமான திட்டமிடலோடு திணிக்கப்படுகிற ஒரு காலகட்டம் இது. அப்படி இருக்கும்போது சமஸ்கிருத எதிர்ப்பு என்பதோ இந்திய எதிர்ப்பு என்பதோ திராவிட இயக்கத்தினுடைய ஆதாரமான கொள்கை. அதே போல இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், பார்த்தீங்கன்னா முடிந்து போய்விட்டது என்றால் இடஒதுக்கீடு கொள்கையை அவர்கள் கைவிட தயாராக இருக்கிறார்களா? அந்த கோரிக்கை தயாராக இருக்கிறார்களா? அவர்கள் இல்லையே.
அப்படி இன்றைக்கு கூட அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக உரத்த குரலில் அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து யாரால் உருவாக்கப்பட்டது? புதிய தலைமைச் செயலகத்துக்கு மருத்துவ பணியாளர்களை தேர்வு செய்கிற பொழுது ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு அரசு சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்புக்கு எதிர்த்து திமுக தலைவர் கருணாநிதி அதிமுகவுக்கு எதிரான ஒரு கோரிக்கைகள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சார். அதிமுக அரசு இது போன்ற விஷயங்களை, திராவிட கொள்கைகளை முற்றிலுமாக புறம் தள்ளுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சார். அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி 2 கட்சிகள் திராவிட கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக இணைந்து பணியாற்ற முடியும்? இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வைகோவினுடைய இந்த கருத்து என்பதே நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை, அதாவது திராவிட இயக்க கொள்கையின் அடிப்படையில் உருவான அல்லது அதன் அடிப்படையில் இங்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கொள்கைகளை விட்டு கொடுத்தால் அவர்கள் நிரந்தரமாக தங்களுடைய பிடிமானத்தை திராவிட இயக்க கொள்கைகளுக்கு எதிரானவர்களிடம் இழக்க வேண்டியிருக்கும். அரசியல் வேறுபாடுகள் என்ன இருந்தாலும் அதனுடைய அடிப்படை சமூக நீதி கோட்பாடுகளை, மொழி, இனம் சார்ந்த உரிமை கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காமல் போராட வேண்டும். ஏனென்றால் நமக்குள் ஏற்கனவே சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்மை தாண்டி பொது எதிரிகள் வலிமையுடன் உருவாகி கொண்டு வருகிறார்கள் என்கிற காலகட்டத்தில் வைகோ அவர்களுடைய இந்த அறைகூவல் என்பது அது கட்சி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இங்க இருக்கக்கூடிய எல்லா திராவிட கட்சிகளுமே மிக உறுதியுடன் தங்களுடைய கடந்த கால கொள்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் காப்பாற்றி வந்த உரிமை குரல்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் வைகோ அவர்களுடைய ஒரு குரலாக பார்க்கிறேன். இந்த குரலை வெறுமனே அரசியல் கோரிக்கையாக மட்டும் நாம் சுருக்கிவிடக்கூடாது. அப்படி சுருக்கினால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வையோ தேவையையோ நாம் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே வேறு எந்த காலகட்டத்தையும் விட தமிழ் அடையாளம், திராவிட அடையாளம் ஆகியவற்றிற்கு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்தும் சில குரல்கள் அதற்காக உருவாக்கப்படுகின்றன, தமிழகத்திற்கு வெளியே இருந்தும் உருவாக்கப்படுகின்றன. இவை எதிர்த்து நிற்பது என்பது இன்றைக்கு மிக மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன். பெண் கல்வி, சுயமரியாதை திருமணம், இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை திராவிட கொள்கைகள் முன்வைத்திருக்கிறது. அதனால பலனடைஞ்சவங்க கூட இருக்காங்க. அவங்களே கூட இப்ப அதற்கு எதிரான சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது மனுஷபத்தினோட குற்றச்சாட்டு. இல்லை, அதில் என்னன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சமூக சீர்திருத்தம் தொடர்பாக சில முக்கியமான பணிகளை ஆற்றியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருந்தது. கலைஞரிடம் அவர்களிடமிருந்தும் சரி, எம்ஜிஆர் அவர்களிடமிருந்தும் சரி, அந்த அளவுக்கு இல்லாட்டி ஓரளவுக்கு அம்மையார் அவர்களிடமிருந்து. ஆனால் என்ன பார்க்குறாங்க என்றால், இவ்வளவு தூரம் பேசி வந்த பிறகும் இங்கே ஜாதி பிரச்சனை என்பது தொடர்கிறதே, அது உடனே அழியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தீண்டாமை கொடுமைகள் கூட, வன்கொடுமைகள் கூட இங்கே அழியலை. இன்னும் பார்த்தா அது விதவிதமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீர்பூத்த நெருப்பாக இருந்ததை ஒழிய அது மறையலை, ஒளிந்திருந்தது, அது ஒழியலை என்பது படுது. உதாரணமாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணிங்கிற அமைப்பு இங்கே எத்தனை வகை வன்கொடுமை இருக்குது, அது எத்தனை வகையான முறையில் தீண்டாமைகள் கடைப்பிடிக்கப்படுது என்ற அந்த பட்டியெல்லாம் பார்த்து நம்ம கண்ணு முன்னாடியே எப்படி ஒரு உத்தப்புறத்தில் ஒரு சுவரே இருந்துச்சு, அதை இடிக்கிறதுக்கு என்ன பாடுன்னு. நான் என்னுடைய கவலை என்னன்னா, இந்த திராவிட இயக்க அரசியல் கட்சிகள், இப்போ திராவிட கழகமாவது பல்வேறு விஷயங்களை விடாமல் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, இவங்க அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்க இத்தகைய பிரச்சனையை கையிலே எடுத்து போராடினார்களா? இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மோத விடுகிற ஒரு சூழ்ச்சி என்பது பிராமணியம் செய்கிறது என்பதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அந்த சூழ்ச்சிக்கு இரையாக கூடாது என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் இந்த தீண்டாமை கொடுமை குறித்து ஒரு பரப்புரை, அந்த ஒரு மனச்சாட்சியை தட்டி எழுப்புகிற வேலையை திமுக, அதிமுக, மதிமுக இந்த காலத்தில் செய்ததா? உதாரணத்துக்கு சொல்ல வரேன் ஒன்று, இத்தகைய பிரச்சனைகள், அதே போல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானாங்க, அதனால வந்த வெறுப்பு, ஒரு அசூயை, இதையெல்லாம் யார் பயன்படுத்த பார்க்குறாங்கன்னா பிற்போக்கு சக்திகள், மதவெறி சக்திகள் பயன்படுத்த பார்க்க. ஆகவே அந்த சூழலில் இந்த அறைகூவல் நல்லது தான். ஆனால் இதெல்லாம் முன்னாலே உணர்ந்திருக்கணும் வைகோ அவர்கள். அது ரொம்ப தாமதமாக உணர்ந்திருக்காங்க. ஒரு சின்ன இல்லை, அதாவது அருணனுடைய கருத்து, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான விஷயங்களை இன்னமும் திமுக, அதிமுக முன்னெடுத்து செல்லலை அப்படிங்கிற ஒரு கருத்து. இரண்டாவதாக TKS இளங்கோவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திராவிடம் அப்படிங்கிறது கட்சி சார்ந்த விஷயம் கிடையாது, அது வாழ்வியல் நெறிமுறைகள் சார்ந்த ஒரு விஷயம், அதையும் அரசியலும் ஒப்பிட்டு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அரசியல் கட்சிகளுக்கு என்ன தேவை இருக்கிறது? இந்த கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு அரசியல் கட்சிகளுக்கு அங்க என்ன வேலை இருக்கிறது? அது வாழ்வியல் சார்ந்த நெறிமுறைகள் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான தேவை இல்லை. அவரு அதை வாழ்வியல் என்று சொல்கிற போது ஏதோ சில மதம் சார்ந்த அல்லது சில பொது ஒழுக்க நெறி கோட்பாடு போல அதை வரையறுக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு அரசியல் பிரச்சனை தான், ஆனால் கட்சி அரசியல் அல்ல, ஒரு சமூகத்தினுடைய அரசியல், ஒரு பண்பாட்டினுடைய அரசியல். அந்த வகையில் அசலான அரசியல் என்பதே இதுதான்.
இப்பொழுது அருணன் அவர்கள் சொல்லுகிற போது வந்து இந்த ஏன் நம்மிடம் பிற்படுத்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் தலித்துகளையும் ஏன் மோதவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது, அதற்காக நாம் என்ன செய்தோம் என்று ஒரு நியாயமான ஒரு கேள்வி எழுப்பினார். பொதுவாக இங்கு இந்த சமூக நீதி சார்ந்த கருத்தாக்கங்கள் வளரும்போது ஓட்டு வங்கி அரசியலுக்காக என்னென்றால் இந்த சமூக நீதி கருத்தாக்கத்தையும் தாண்டி சாதிய உணர்வுகள் திரும்பவும் வேறொரு வகையில் ஒரு இறுக்கமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டது வந்துட்டு. அதை பகுத்தறிவு ரீதியாக முற்போக்கு எண்ணங்கள் கொண்ட தலைவர்கள் அங்கு உருவாகி அதை உடைக்க தவறிவிட்டார்கள். மாறாக சாதி உணர்வுகளை ஒருங்கிணைப்பது மட்டுமே அவருடைய மைய நோக்கமாக இருந்தது. அது சமூக நீதி கோட்பாடுகளை விட வலிமையானதாக இருந்தது என்பது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம். இதற்கு நாம் திமுகவையோ அதிமுகவையோ மட்டும் குறை சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக இந்த திராவிட இயக்க அரசியல் என்பது ஒரு விதத்தில் நாம் பொதுவாக அதை நாம் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல தவறிவிட்டோம் என்பதில் நாம் எல்லோருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் அந்த பொறுப்பை மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்டு, அது ஒரு கட்சி பிரச்சாரமே அல்ல, பகுத்தறிவு, சுயமரியாதை, அதே போல இன மொழி அடையாளம் என்கிற முதன்மையான விஷயங்களை முன்னிறுத்தினால் மட்டுமே நமக்கான அரசியலை, இந்த மண்ணுக்கான அரசியலை நாம் முன்னெடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இளைய தலைமுறையினர் இந்த இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் பயன்பெற்ற தலைமுறையினர் கூட இந்த எதன் மூலமாக நாங்கள் சமூக நீதியை பெற்றோமோ அந்த கருத்துக்களை கூட அவர்கள் இன்றைக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு எதிரான விஷயங்களே தொடர்ந்து முன்னெடுத்து செல்லல அப்படிங்கறத அருணுடைய குற்றச்சாட்டு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நேரத்திற்கான முக்கிய செய்திகளை வழங்குவதற்காக செய்தியாளர் தம்பி தமிழன் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, ஒப்புக்கொள்கிறேன். ஆனா திமுக அதிமுக கூடுதல் பொறுப்பு உண்டு. ஏன்னா அவங்க தான் 67 இருந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதனாலதான் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். டெல்லியில் காரில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் பேசின மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறார். இதை தாண்டி இது போன்ற சம்பவங்கள் டெல்லி மாநகரில் இருக்கட்டும் இல்லை மற்ற மாநகரங்கள் இருக்கட்டும் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு என்ன சமூக காரணம் முக்கிய பின்னணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் நடக்கிற போது அதை அவர்களது அரசியல் ரீதியாக எப்படி சமாளிப்பது அல்லது பயன்படுத்துவது என்பதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்களே ஒழிய அந்த பிரச்சனையினுடைய வேர்களை தேடி அவர்கள் செல்வது என்பது பெரும்பாலும் நடப்பதே இல்லை. நிர்பயா விஷயம் வந்தபோது நீங்கள் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை, ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பாஜக வெளிப்படுத்தியது. காங்கிரஸ் அரசாங்கம் தான் இதற்கெல்லாம் காரணம் என்பது போன்ற ஒரு பெரிய தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். டெல்லி சட்டசபை தேர்தலிலும் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கினார்கள். நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக வைத்து பிரச்சாரம் எல்லாம் செய்தார்கள். இன்றைக்கு அது ஒரு கரும்புள்ளி என்று ராஜ்நாத் சிங் அவர்கள் அதை கடந்து செல்வதற்கு அல்லது குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று சொல்வதோடு அவருடைய பொறுப்புகள் முடிந்து போய்விடுகிறது. ஆனால் என்ன, அதோடு மட்டும் இல்லாமல் மக்களிடம் ஏற்படக்கூடிய அதிர்ச்சி அவர்கள் மறைப்பதற்காக, அதை திசை மாற்றுவதற்காக அந்த டாக்ஸி நிறுவனத்தையே அவர்கள் அந்த சேவையிலிருந்து விலக்குகிறார்கள். அவர்கள் அங்கு செயல்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது எல்லாமே மிகவும் ஒரு பொறுப்பற்ற செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு பொதுவாக எதனால் பெண்கள் தொடர்ந்து இது போன்ற பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள்? நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு பிறகு பாஜக அரசாங்கம் வந்த பிறகு கிட்டத்தட்ட 15% டெல்லியில் பெண்களுக்கு எதிரான 15% வழக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன. இது எதை காட்டுகிறது அப்படி என்றால், வெறுமனே அரசுகள் இதுபோல செய்யக்கூடிய பொத்தாம் பொதுவான காரியங்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. பொதுவாகவே நம்முடைய விசாரணை அமைப்புகள், நீதி அமைப்புகள், நீங்கள் இது எதுவுமே முறையாக செயல்படவில்லை இந்த விஷயத்தில். அதாவது நிறைய பேர், இந்த டிரைவரையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறவர், அவர் ஏற்கனவே ஒரு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு கடைசியில் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதோடு இல்லாமல் அவர் ஒரு ஃபோர்ஜரியாக போலியான ஒரு ஆவணத்தை நன்னடத்தை சான்றிதழாக பெற்று அதன் அடிப்படையில் அவர் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு முறைகேடுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே நீங்கள் நம்முடைய விசாரணை அமைப்புகள், பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்கிற போது முறையாக விசாரிக்கப்பட்டு தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு சூழல் இந்தியாவில் இல்லை. இந்த விசாரணை அமைப்புகளை, நீதி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் ஒருபுறம் மக்களுடைய அதிர்ச்சியை குறைப்பதற்காக தண்டனைகளை அதிகப்படுத்துவது அல்லது ஒரு உணர்ச்சிகரமாக பேசுவது, இது எதுவுமே பயன்படாது. நிறைய பேர் காவல் நிலையங்களுக்கு தங்கள் மேல் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்கிறது என்று சொல்வதை கூட அஞ்சக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கும் இங்கு இருக்கிறது. ஒருபுறம் பாலியல் ரீதியான குற்றம் செய்திருக்கிற குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட்டிருந்தால் குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கும், அவர்கள் வெளியில குற்றம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு மனுஷபுத்திரன் சொல்றாரு.
புதிதாக யாருமே தவறு செய்ய மாட்டார்களா? ஏற்கனவே இருக்கிற குற்றவாளிகள் திருந்த மாட்டார்களா? அவர்களுக்கான தண்டனையை அதிகப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டிட முடியும். அதாவது புதிதாக குற்றம் இழைப்பவர்கள் உருவாக மாட்டார்கள் என்பதல்ல பிரச்சனை. ரொம்ப எளிமையான விஷயம். ஏற்கனவே ஒரு குற்றவாளி அவர் சுதந்திரமாக அதே தொழிலை பண்ணுறாருன்னா அது என்ன அர்த்தம்? அது ஒரு பொய் சான்றிதழ் கொடுத்து. அப்படி என்றால் பெண் பாதுகாப்புக்கும் ஊழல் மலிந்து போயிருப்பதற்கும் இடையில் ஒரு மிக முக்கியமான நெருக்கமான தொடர்பு இருக்குது. அவை ஊழல் ஒழிப்பு என்பது கூட இந்த பெண் சுதந்திரமாக நடமாடுவதற்கு அவசியம் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. நண்பர் ரொம்ப சரியாக சுட்டி காண்பித்தது போல இந்த நிர்பயா விவகாரத்தில் பாஜக என்ன மாதிரி சவுண்டு கொடுத்தது, எந்த அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் இயக்கமாகவே அதை மாற்றினாங்க என்பதெல்லாம் என்னுடைய மனத்திரையில் ஓடுது. இப்போ அவங்க ஆட்சி தான், மத்தியிலும் சரி அந்த டெல்லியிலும் சரி அவங்களுடைய இவங்களுடைய ஆட்சி தான், துணை இவருடைய ஆளுநருடைய ஆட்சி தான். ஆனால் அங்கே என்ன பண்ண முடிஞ்சிருக்கு? எதுவுமே செய்யலை. அந்த துறைக்குள்ளேயே அவங்க போகலை. அவங்க வேற ஒரு விஷயங்களில் தான் கவனம் செலுத்துகிறாங்க என்பது. ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று உரத்த குரலில் பேசியதற்கும் ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். அதுதான் இதை காட்டுகிறது. இன்னொரு கூத்து அவர் லேசா சுட்டி காண்பிச்சாங்க. நேற்று என்ன செய்தி வந்துச்சுன்னா, முதல்ல அவை இனிமே இந்த வாடகை டாக்ஸி சிஸ்டத்தை அந்த முறைமையையும் ஒழிச்சு கட்டுறது இனிமே அது கிடையாது. அவங்க பாட்டுக்கு டெல்லி நிர்வாகம் ஒரு அறிவிப்பு. இல்ல, நாடாளுமன்றத்தில் அது மிகப்பெரிய சிக்கலா உருவாக்கி நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் இந்த நிறுவனத்தின் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, இனிமே இந்த நிறுவனம் செயல்படாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்புறாரு. ஆனா வெளியில பேசுற நிதின் கட்கரி இதெல்லாம் செஞ்சுட்டா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடுமா? கால் டாக்ஸி நிறுவனத்தை தடை செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிட முடியுமா? பொது போக்குவரத்துல நடக்குது, ரயில்ல நடக்குது, விமானங்கள்ல இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனா இது வல்ல தீர்வு அப்படிங்கிற என்ன தீர்வு முன்வைக்கிறாங்க? அதாவது ஒரு எந்த நிறுவனம் குறிப்பிட்ட தப்பு பண்ணுச்சோ அந்த நிறுவனம் உபேர்ங்கிற நிறுவனம் இருக்கு, அது இந்த வாடகை டாக்ஸி ஓட்டுகிறோம் என்றே பதிவே பண்ணலையாம். பதிவே பண்ணாமல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அதுலேயே ஊழல். அது இப்போ இதில் சிக்கின உடனே அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்தது சரி. ஆனால் முதல்ல அறிவிப்பு என்னன்னா, இனிமே டெல்லியில் வாடகை டாக்ஸி அந்த ஏற்பாடு பண்ணி தருகிற அந்த அமைப்பே இனிமே கிடையாது என்று போல ஒரு அறிவிப்பு வந்துச்சு பாருங்க. அதுதான் வேடிக்கை. அப்படி என்றால் பயணிகளுக்கு எவ்வளவு பெரிய இடையூறு வரும். அதைத்தான் அவர் சரியா சுட்டி காமிச்சிருக்காரு நிதின் கட்கரி அவங்க. ஏன்னா அதான் அவர் கேட்குறாரு, அப்படின்னா பஸ்ஸில் ஏற்கனவே நினைச்ச பஸ் போக்குவரத்து நிப்பாட்டிடுறதா, விமானத்தை நடந்தானே, அது சரிதான். ஆனால் இது இப்படி எல்லாத்தையுமே தடை என சொன்னது தவறு என்பது அவர் சொன்னது சரிதான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இன்னும் ஆழமான முறையில் இதற்கான அடிப்படை காரணம் என்ன? காந்தி என்ன சொன்னார்? நள்ளிரவில் அவ்வளவு நகைகள் போட்டு கூட ஒரு பெண் நடமாட வேண்டும், அதுதாயா மெய்யான சுதந்திரங்கிறாரு. இங்கே என்ன பிரச்சனை? ஒரு வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணால் அது புக் பண்ண ஒரு டாக்ஸியில் பயமில்லாமல் போக முடியாது, அது அரசு பேருந்தில் போக முடியாது என்கிற நிலைமை தான் இன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு. கால் டாக்ஸி நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பணிகளாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான பேர் சுயதொழில் செய்கிறவங்களாக தான் இதில் பதிவு செய்யப்படுகிறார்கள். இத்தனை உடனடியாக இதை தடை செய்வதன் மூலமாக அவர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது, நுகர்வோருடைய பயன்பாடு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. என்ன தீர்வாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்கு முன்வைக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த உபேர் நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டி ஓட்டக்கூடியவங்க லோன் வாங்கி கிட்டத்தட்ட 3000 நிறைய பேர் லோன் வாங்கி தான் இந்த கார்கள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செஞ்சுட்டாருன்ற உடனே நீங்கள் இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாமே குற்றவாளிகள் என்பது போல் இந்த நிறுவனத்தையே நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொன்னோம்னா சமூகத்தில் எல்லா மட்டத்தில் இருக்கவங்களும் இது போன்ற குற்றங்களை செய்கிறார்கள். ஆனால் ஏன் ஒரு டாக்ஸி டிரைவரோ ஒரு ஆட்டோ டிரைவரோ தவறு செய்கிற போது மட்டும் ஊடகங்களும் சரி, இதை பற்றி பேசுகிறவர்களும் சரி, ஏதோ ஒரு வர்க்கத்தினுடைய ஒரு பிரச்சனை என்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. இதுவே பிரச்சனையை புரிந்து கொள்ள மறுக்கிற, திசை திருப்புகிற ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது விருப்ப செய்தியை பகிர்ந்து கொள்ளும் தருணம். இன்று உங்களை கவர்ந்த செய்தியாக என்ன இருக்கிறது? அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 350 முஸ்லீம்கள் மீண்டும் இந்து மதத்துக்கு விட்டதாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்திருந்தது நேற்று. பஜ்ரங் தள் அதை அறிவிச்சிருந்து அது ஒரு விழாதான் நடத்தினாங்க. மதம் மாற்றம்ங்கிறது அவங்களுடைய உரிமை, இதுதான் பொதுவாக இடதுசாரியுடைய கருத்து. ஆனால் சங் பரிவாரம் என்ன சொல்லும்னா, அந்த மதம் மாற்றம் என்பது மெய்யான மனமாற்றமாக இருக்க வேண்டிய ஒழிய காசுக்காக, பணத்துக்காக அல்லது கட்டாயத்துக்காக மாறக்கூடாது அல்லது மாற்றக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அது அடிப்படையில் சரிதான் என்று தான் நான் நினைப்பது உண்டு. ஆனால் இவங்களே அப்படி செஞ்சுருக்கிறதாக இன்றைய தினம் இந்து பத்திரிகை செய்தி வந்திருக்கு.
இந்த மாதிரி மதம் மாறியவர்கள் என்பவர்களுக்கு இலவச வீட்டுமனை உட்பட அரசுடைய ஆதார் அட்டை உட்பட அவ்வளவு உடனடியாக வழங்கப்படும் என்று அவங்க எங்களுக்கு சொன்னதுனால தான் மாறணும் என்று அப்படி மாறிய ஒரு குடும்பமே சொன்னதாக இந்து பத்திரிகை செய்தி போட்டிருக்கு. இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியல. ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. மனமாற்றத்தின் அடிப்படையில் மதமாற்றம் இருக்கணும், சலுகைகளின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய விருப்ப செய்தி என்னவாக? நேற்று புதுச்சேரியில் துவங்கிய 3 நாள் நூலக தேசிய மாநாட்டை நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் துவங்கி வைத்த போது 2 முக்கியமான கருத்துக்களை அதில் சொல்கிறார். ஒன்று, நம்முடைய புத்தகங்களை, அறிவுசார் செல்வங்களை டிஜிட்டலைஸ் செய்வது, புக்ஸ், ஆடியோ புக்ஸ் போன்ற விஷயங்களாக கொடுப்பது, அதன் மூலமாக நவீன தொழில்நுட்பத்தை புத்தகங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினுங்கிறத பற்றி சொல்கிறார். அதைவிட முக்கியமான ஒரு கருத்து, ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 30 புத்தகங்களாவது கொண்ட ஒரு சிறிய நூலகங்களை அமைக்க வேண்டும். குழந்தைகள் 1 மணி நேரமாவது புத்தகங்கள் வாசிப்பதற்கான, பாட புத்தகங்கள் அல்லாத புத்தகங்கள் வாசிப்பதற்கான ஒரு மனப்பயிற்சியை உருவாக்க வேண்டும். அதுதான் எதிர்காலத்திற்கு தலைமுறைகளுக்கு சிறந்தது என்று ஒரு கருத்தை சொல்கிறார். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகில் முழுக்க இந்த காட்சி ஊடகங்களினுடைய தாக்கம் அல்லது இணையம் போன்றவற்றின் காரணமாக வாசிக்காமலே இருப்பது, வாசித்தாலும் மிகவும் மேம்போக்காக படிப்பது என்பது இன்றைக்கு பரவலாகிவிட்டது. ஆனால் ஒருபுறம் இப்போ அடுத்த மாதம் சென்னை புத்தக கண்காட்சி துவங்குகிறது. ஏராளமான புத்தகங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. எப்படியும் தமிழில் ஒரு 5000-6000 புதிய புத்தகங்கள் வெளிவரும். ஆனால் இதையெல்லாம் யார் வாசிக்கப் போகிறார்கள் என்று நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய அச்சமும் வருத்தமும் தான் ஏற்படுகிறது. அந்த வகையில் வீடுகளில் நூலகங்கள் அமைப்பது, குழந்தைகளுக்கு வாசிப்பு பயிற்சியை, இளைஞர்களுக்கு வாசிப்பு பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை என்பது அது வெறுமனே புத்தகங்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு செயல்பாடு, ஒரு அறிவுசார் செயல்பாடு. அதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் வலியுறுத்துகிறார். உண்மையிலேயே புத்தகங்கள் என்பது நம்முடைய எதிர்காலத்திற்காக நாம் மிஞ்சி இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை. என்றால் புத்தகங்களை தயாரித்துக் கொண்டே போகிறோம், வாசகர்களை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை, படிக்கக்கூடியவர்களை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை. அதை உருவாக்காமல் வெறுமனே புத்தகங்களை அச்சிட்டுக் கொண்டே இருப்பதில் எந்த அர்த்தமும் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. அந்த விதத்தில் தான் இந்த குரலை நாம் உண்மையிலேயே ஒவ்வொருவரும் மனதில் தங்கள் வீடுகளில் எப்படி ஒரு பூஜை இருக்கிறதோ அதே போல ஒரு சிறு நூலகம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவருமே யோசித்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். புத்தகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாசகங்களோட எண்ணிக்கை இன்னும் உயரலை அப்படிங்கிற வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே படிக்கிற பழக்கத்தை அவங்க கிட்ட கொண்டுட்டு வரணும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கான கொடூரமான ஆண்டாக ஐநாவுடைய ஒரு அமைப்பான யூனிசெஃப் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. உலகம் முழுவதும் 15 மில்லியன் குழந்தைகள் வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஆப்பிரிக்க நாடுகள், ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் அதிகமான அளவு இருந்தாலும் கூட உலகம் முழுவதுமான இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அடுத்த தலைமுறை மீது, அடுத்த சந்ததியினர் மீது நமக்கு அக்கறையே இல்லை, நம்ம காட்டுற அலட்சியத்தோட வெளிப்பாடாக இந்த சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமாக. பொதுவாக யுத்தங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா மனித குலத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்களுக்கு முதல் பலியாகவும் முதல் சாட்சியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே குழந்தைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த விவாதத்தை நடத்துகிற இந்த நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் இன்றைக்குத்தான் கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலாவுக்கும் அவர்கள் ஆற்றிய சேவைகளுக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிற நாள் என்று. இன்றைக்கு இந்த 2 நோபல் பரிசுகளுமே குழந்தைகளுடைய உரிமைகளுக்காக போராடியவர்களுக்காக அது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்காக ஆற்றிய ஒரு பணிக்காகவும், அங்கு பெண்கள் கல்வி கற்பதற்கான உரிமைக்காக, பெண் குழந்தைகள் கல்வி கற்பதற்கான உரிமைக்காக மலாலா போராடியதற்காகவும் இந்த விருதுகள் இன்று வழங்கப்படுகின்றன. பொதுவாக குழந்தைகளின் மீதான இந்த வன்முறை என்பது யுத்தங்கள், போர்க்காலங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகளையே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த குழந்தைகள் மீதான வன்முறை தொடர்பான பல ஆய்வுகளில் முதல் வாக்கியம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? இந்த உலகத்திலேயே குழந்தைகளுக்கு மிக மிக ஆபத்தான இடம் அவர்களுடைய வீடுதான் என்று அந்த அறிக்கைகள் ஆரம்பிக்கின்றன. இது உண்மையில் நினைத்து பார்ப்பதற்கு மிகவும் அச்சமூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் கார்பரல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை துன்புறுத்துவது, அடிப்பது, உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வன்முறைக்கு ஆளாக்குவது என்பது உலகம் முழுக்க, அதிலும் குறிப்பாக ஆசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் தென் அமெரிக்க நாடுகளிலும் மிக அதிக அளவிற்கு இருப்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறை, இந்த குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறை என்பது கிட்டத்தட்ட 150 மில்லியன் குழந்தைகள் உலகம் முழுக்க பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று ஐநாவினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. நினைத்து பார்க்க முடியாத ஒரு எண்ணிக்கை அது.
அதே போல பள்ளிகளில் குழந்தைகள் துன்புறுத்தப்படுவது, குழந்தை தொழிலாளர் முறையின் மூலமாக குழந்தைகள் அடிமைப்படுத்தப்படுவது, யுத்தங்களில் பாதிக்கப்படுவது, இப்படியாக உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு விக்டிமைஸ்ட் சொசைட்டியாக குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஐநாவினுடைய 1948 வெளியிடப்பட்ட மனித உரிமை சாசனத்தின் அடிப்படையில் ஒரு வளர்ந்த மனிதனுக்கு ஒரு சிவில் சமூகம் அளிக்கக்கூடிய எல்லா உரிமைகளுமே ஒரு குழந்தைக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு குழந்தைகள் சிறியவர்கள், அதனால் அவர்களுக்கு குறைந்தபட்ச உரிமைகள் இருக்கிறது என்று யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது குழந்தைகளை துன்புறுத்துவது, அடிப்பது, ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கிறது, ஒரு இன்டெகிரிட்டி இருக்கிறது. அவர்கள் இந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் தங்கள் உரிமைகளை கேட்பதற்கும் பெரிய மனிதர்களைப் போலவே குழந்தைகளுக்கும் அதே உரிமை இருக்கிறது. பல நாடுகள் கையெழுத்திட்டுள்ள மனித உரிமை ஒப்பந்தங்கள் அனைத்திலுமே இது இருக்கிறது. ஆனால் குழந்தைகளுக்கு எதிரான துன்புறுத்தல்களுக்கு குறித்து பெரும்பாலான அரசுகள் உலகத்தில் உருப்படியான எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்பதை காட்டுகிறது. அதுதான் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கூற்றையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பு, பரிவு, பாசம், அக்கறை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியான வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்ட குடும்ப அமைப்பு மீதே மனுஷபுத்திரன் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. பாதுகாப்பற்ற ஒரு இடமாக குழந்தைகளுக்கு வீடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அதுக்கு முன்பு நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக வருகிற ஒரு ஆண்டை ஒரு குறிப்பிட்ட நோக்கிற்காக பயன்படுத்தி, ஆகவே இந்த ஆண்டு அந்த ஆண்டு என்று ஐநா அறிவிப்பது வழக்கம். ஆனால் இதில் எனக்கு என்ன பிடிச்ச ஒரு விஷயம்னா, நடந்து முடிந்த ஆண்டு எத்தகையதாக இருந்தது அப்படி என்று ஒரு மதிப்பீடு பண்ணி 2014 குழந்தைகளுக்கு எதிரான ஆண்டாக நடந்து முடிஞ்சிருக்கையா என்று அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு படுகிறது. ஒவ்வொரு ஆண்டையும் கூட இப்படி கணிக்க வேண்டும் சில அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் என்று எனக்கு படுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதில் வந்திருக்கிற நீங்கள் பாருங்கள், நான் குடும்ப விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்பு இந்த 1.5 கோடி குழந்தைகள் வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அது எதன் காரணமாக? குடும்ப ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அரசியல் காரணமாக முதல்ல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த பாதிப்பு எங்கே நடந்திருக்கென்றால் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, ஈராக், தெற்கு சூடான், சிரியா, உக்ரைன், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதி. அப்படி என்றால் அரசியல்வாதிகளால் செய்யப்பட்டிருக்கிற வேலை. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு யுத்தங்களால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1,50,00,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு யுத்தம் நடந்தா கூடங்க அதிலும் கூட ஒரு வகையான தர்மம் வேண்டும். சிலப்பதிகாரத்தில் கூட கண்ணகி மதுரையை எரிக்க முயன்ற பொழுது எந்தெந்த பகுதியினரை நீ தவிர்க்கணும் என்று அந்த அக்கினிக்கு அவ ஆணையிடுவார். முடிவில் தீத்தரத்தார் பக்கமே சேர்க என சொல்லுவாப்புல. அந்த விளக்குகள் சரியா இல்லையான்னு நம்ம இப்போ வாதிக்கலாம். ஆனால் ஒரு யுத்தத்தில் இந்த எரிப்பு சம்பவம் என்பது ஒரு அம்சமாக இருந்துச்சு. ஆனால் இந்த எரிப்பு சம்பவத்தில் கூட விதிவிலக்கு வேண்டும் என்று அன்றைக்கே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு நவீன காலத்தில் யுத்தங்களில் குழந்தைகளையும் பெண்களையும் தயவு செய்து ஒதுக்கி விடுங்கள், அவர்கள் பாதிப்புக்கு ஆளாகாமல் யுத்தம் நடத்தப்பட வேண்டும் என்கிற அறிவு கூட இந்த யுத்தங்களிலே ஈடுபடுகிற வல்லாதிக்க அரசுகளுக்கு இல்லை என்பதை நான் முதலில் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அதனால தான் நண்பர் வேறு ஒரு கோணத்தில் சொன்னார், 1989 இந்த குழந்தைகள் உரிமைகள் பற்றிய ஒரு சிறப்பு மாநாட்டை ஐநா கூட்டிச்சு. அந்த மாநாட்டில் உருவான அந்த ஷரத்துக்களை எல்லாம் பல நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு. அந்த அர்த்தத்தை அவங்க சொல்றாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யுத்தங்களில் இருந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான உரிமையா சொல்லியிருக்காங்க. அதுல கூட ஒரு என்ன சிக்கல்னா, முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை புறம் படிச்சு பார்த்தா 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் குழந்தை என்று முதல்ல ஒரு வரையறை வரும். அதுல என்ன ஆபத்தாகி போச்சுன்னு 2000 என்ன சேர்த்தாங்கன்னா, அப்ப 17 வயசு குழந்தையெல்லாம் ராணுவத்தில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அந்தந்த நாடு என்ன சொல்லிச்சுன்னா, நான் 15 வயசு கீழே தான் சேர்க்க மாட்டேன், மேற்கொண்டு சேர்ப்பேன்னு. ஆகவே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2000 சொல்ற யுத்தங்களாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது அரசியல் ரீதியான காரணங்களை நம்ம இங்க முன்னிலைப்படுத்துவதற்கு முன்பாக பெற்றோரோட வாழுகிற, அவங்களோடய இருக்கிற, நாள் முழுவதும் பயணம் செய்கிற அந்த குழந்தைகள் வீட்டிலேயே வன்முறை சம்பவங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மனுஷபதினோட கருத்தாக இருக்கிறது. இதற்கு பதில உங்களோட ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நீங்க பதிவு செய்யும். உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக திருமணம் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் கூட குழந்தைகளுக்கான உரிமைகளை நாம் முழுவதுமாக அவர்களுக்கு கொடுக்கறதில்ல. அவங்களுடைய உரிமைகளை நம்ம தட்டி பறிக்கிறோம், உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை. அவங்கள ஒரு கௌரவ அடையாளமாக, ஒரு குடும்பத்தின் கௌரவ அடையாளமாக பார்க்கப்படுவதால் இது போன்ற பிரச்சனைகள் வருவதாக மனுஷபுத்திரன் ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தாரு. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு இல்லை, அது அவர் சொன்னது அடிப்படையில் மிக சரியானது. நீங்கள் குழந்தையை யார் வன்முறையால் தாக்குறாங்க என்றால் அப்பா அம்மா தான்.
தாத்தா பாட்டி கூட யோசிப்பாங்க. ரொம்ப உரிமை இருக்குன்னு நினச்சி குழந்தையை அடிப்பது யாருன்னா அப்பாவும் அம்மாவும். 2 காரணங்களால் செய்கிறாங்க. குழந்தைத்தனமாக பேசுவதையே அவங்களால தாங்க முடியல. குழந்தைத்தனமாக தான் பேசும். பெரியவங்களே பல பேர் அப்படி பேசுகிறாங்க. அதற்கான அது உரிமை உண்டு. நான் சொன்னேன் பாருங்கள், 1989 மாநாட்டு அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு குழந்தைத்தனமாக பேசுகிற உரிமை உண்டு, அதை அங்கீகரிக்கிறோம்னே அதில் இருக்குது. அதை கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. 2வது விஷயம், அது சாப்பிடல அல்லது வேறு சேட்டை பண்ணுது, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குது என்பதுக்காக போட்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிற உரிமை கிடையாது என்பது மட்டுமல்ல, அது ஒரு கிரிமினல் குற்றம் என்பேன் நான். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்பா அம்மா, நாங்கள் ஒரு பிரியத்தில் தானே சொல்கிறோம், அடித்து வளர்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அடித்து வளர்க்க முடியாது, அடித்து அதை ஒழிச்சு கட்டத்தான் முடியாது அதோடைய உணர்வுகளை. நான் என்ன பார்க்குறேன்னா, ஏன் இப்படி அப்பா அம்மா நடந்து கொள்கிறாங்க என்பதை பற்றி சமுதாயம் ஆழ்ந்து யோசிக்கணும். எனக்கு படுகிற ஒரு கருத்து, கல்லூரி மட்டத்திலாவது அனைத்து ஆண் பெண் மாணவர்களுக்கு, நான் ஆண் மாணவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இருவருக்குமே இந்த குழந்தையை எப்படி எதிர்கொள்வது, குழந்தைத்தனத்தை எப்படி எதிர்கொள்வது, குழந்தையை எப்படி வளர்ப்பது என்பது பற்றிய கண்டிப்பாக ஒரு போதனை இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு கூட திருமண கட்டத்தில் கூட அத்தகைய போதனை சொல்லலாம். இன்னொரு இதாக சொல்ல வரேன், அத்தகைய போதனையில் பாஸ் பண்ணாதான் அவங்க கணத்துக்கு அனுமதி தரணும்னு எனக்கு படுது. வீடுகளில் வன்முறைகள் அப்படிங்கிறத பற்றி இரண்டு பேருமே கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டீங்க. ஆனால் ஒரு குழந்தையோட இயல்பு எப்போதுமே என்னவாக இருக்கிறதுனா, ஏதேனும் உணர்வு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை பகிர்ந்து கொள்வதற்கு வீட்டை தாண்டிய ஒரு ஆளை தான், 3வது நபரை தான் அவங்க வெளியில் சமூகத்தில் தேடுறாங்க. அப்போது சமூகத்துக்கான ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிறது வீட்டை தாண்டி. சமூகம் இந்த குழந்தைகளை எப்படி எதிர்கொள்கிறது, அவர்களுக்கான பொறுப்புணர்வை எப்படி அதிகப்படுத்திக் கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக. ஏன்னா நம்ம குழந்தைகளுடைய உரிமைகளை மட்டும் தனியாக பாதுகாப்பது என்பதும் நடைமுறையில் சாத்தியமல்ல. பெரியவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது தான் குழந்தைகளுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும். ஒரு சிறிய விஷயம், இப்பொழுது அருணன் அவர்கள் சொல்லும்போது யுத்தங்களில் எப்படி குழந்தைகளை தனித்து நாம் கையாள்வது என்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள். ஒரு காலத்தில் யுத்தங்கள் 2 சமூக குழுக்களுக்கிடையே நேரடியாக நடைபெறுகிற போது அந்த யுத்த விதிகளை நம்மால் பின்பற்ற முடிந்தது. இன்றைக்கு பாருங்கள், இந்த பிரச்சனையிலே எடுத்துக்கொண்டால் முக்கியமாக அவர்கள் சொல்வது பல மில்லியன் குழந்தைகள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. அந்த குழந்தைகள் பெற்றோர்களுடன் தான் இருக்க முடியும். யுத்தத்தில் பெரியவர்கள் அகதிகளாக்கப்படும் போது அவர்களோடு சேர்ந்தே குழந்தைகளும் அகதிகளாக நாடுகளை விட்டு செல்கிறார்கள். இன்னொன்று, ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் இறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி இந்த அறிக்கை பேசுகிறது. போலியோ என்பது இன்றைக்கு இவ்வளவு நவீன வளர்ச்சி விஞ்ஞானம் வளர்ந்த காலகட்டத்தில் கூட பல லட்சம் குழந்தைகள் சென்ற ஆண்டில் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த அறிக்கை பேசுகிறது. அப்படி என்றால் இதற்குள் ஒரு சமுதாய பிரச்சனை இருக்கிறது, இதற்குள் ஒரு அரசுகளுடைய பொறுப்பு என்பது இருக்கிறது. ஒவ்வொரு செக்டாரிலும் அரசு செய்யக்கூடிய விஷயங்கள், குடும்பம் செய்யக்கூடிய விஷயங்கள், பள்ளிகளில் ஆசிரியர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு பொறுப்பை ஒரு சமூகம் எடுத்துக்கொள்கிற போதுதான் குழந்தைகளுடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க முடியும். இது ஒரு தரப்பான ஒரு விஷயம் இல்லை. ஏனென்று கேட்டால் குழந்தைகள் எப்பொழுதுமே பெரியவர்களுடைய எல்லா பிரச்சனைகளோடும் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பெரியவர்களை பாதிக்கிற குழந்தை தொழிலாளர் முறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அமைப்பில் என்ன செய்கிறார்கள், பெரியவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுத்துவிட்டு அந்த வேலைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். என்றால் குழந்தைகள் உரிமைகளுக்காக போராட மாட்டார்கள், குறைந்த விலைக்கு அவருடைய உழைப்பை சுரண்ட முடியும் என்பதெல்லாம் சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. குழந்தை தொழிலாளர் பிரச்சனை பார்த்தோம்னா, 1 to 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் குழந்தை தொழிலாளர்கள், அவர்களை நீங்கள் வேலைக்கு ஈடுபடுத்திருந்தீங்கன்னா அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத நடைமுறையில் இருக்கிறது. அது ஐநா சபை பிரகடனப்படுத்தியது, அதில் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. இந்த 14 வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட அந்த வளர் இளம் குழந்தைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறத இன்னும் யாருமே அதிக கவனத்துக்கு கொண்டு வராது. அவர்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், உணர்வு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்னும் அதிகமாக இந்த சமூகத்தினுடைய பார்வைக்கு வராத விஷயங்களாக தானே இருக்கிறது. கண்டிப்பாக. அதாவது வயசு பிரிவினை என்பதில் அது ஒரு சிக்கல் இருக்குன்னு அதான் நான் சொன்னேன். அந்த மாநாட்டு முடிவின்படி 18 வயசு கீழே உள்ளவங்க எல்லாருமே குழந்தைகள் தான். ஆனால் பல நாடுகள் என்ன வச்சுருக்காங்கன்னா தான் சொல்ல வந்தேன், 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இராணுவத்துக்கு சேர்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு 15லேருந்து அப்போ 18 வரைக்கும் கூட இராணுவத்தில் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை கூட நீங்கள் இராணுவத்தில் சேர்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வு என்ன ஆகும்? அது இத்தகைய பிரச்சனை இருக்குது. அதை விட அந்த ஏஜ், அந்த டீனேஜில் அது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அங்கே அவங்க செழுமைப்படுத்தப்படுவது தான் எதிர்காலத்தில் ஒரு முழு மனிதனை உருவாக்கும். இது பற்றியெல்லாம் நம்முடைய சமுதாயத்துக்கு அக்கறை இருக்கிறதா? வெறும் அக்கறை மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதற்கு எத்தகைய திட்டவட்டமான முயற்சிகளில் ஒவ்வொரு நாடும் இறங்கி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் மிக முக்கியமான இடம் என்பது கல்வி நிறுவனம் தான். அப்புறம் விட்டால் குடும்பம்.
குடும்பத்தில் அவர் நண்பர் ரொம்ப நல்லா சொன்னது போல பெரியவங்களுடைய உரிமையும் இந்த குழந்தைகளுடைய உரிமையும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிருக்கு. மொத்தத்தில் ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக தான் எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்காக பெரியவங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் குழந்தை பிரச்சனையை கவனிப்போம்னா அது நல்ல சமுதாயமாக இருக்க முடியாது. பெரியவங்களுடைய பிரச்சனையை கவனிக்கும் பொழுதே குழந்தைகளுடைய பிரச்சனை இன்னும் ஒரு கூடுதல் கவனத்துடன் இன்னும் கூடுதல் ஒரு பரிவோடு கவனிக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசுக்கு என்ன பொறுப்பு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த குழந்தைகளுடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அவர்களை கையாளுவது என்பது எப்படி என்று அரசும் சரி, அதே போல அரசு சாரா பல்வேறு நிறுவனங்களும் தயவு செய்து களத்தில் இறங்க வேண்டும். அத்தகைய போக்கு என்பது இன்னைக்கு இருக்குதா? ஒரு விஷயத்தில் எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அது இல்லாமல் போகலாம். ஆனால் யாராவது தங்களுடைய கொள்கையை அப்படியே குழந்தைகள் மீது திணிக்கணும், அது தப்பு என்று நினைக்கிறாங்களா? திணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த கடவுள் நம்பிக்கையை மட்டும், அதே போல பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அவ்வளவையும் குழந்தைகள் மீது திணிக்கிறாங்களே. ஆனால் அவங்கள சுதந்திரமாக சிந்திக்க விட்டு, ஐயா கடவுள் உண்டா இல்லையா, மதங்கள்ல எந்த மதம் சேர்ந்தது எல்லாத்தையும் படி, அப்புறம் நீ முடிவுக்குவான்னு சொல்லுகிற ஒரு பெற்றோரை, ஒரு அரசாங்கத்தை, ஒரு அரசு சாரா நிறுவனத்தை உங்களால குறிப்பாக இந்தியாவில் சொல்ல முடியுமா? வன்முறை இல்லாத ஒரு உலகத்தை, ஜாதி சமயங்களற்ற ஒரு உலகத்தை, ஒரு அமைதியான உலகத்தை படைப்பதற்கு குழந்தைகளுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். குழந்தைமையை கொண்டாட, குழந்தைகளை அணுகுவது குறித்து இன்னும் எந்த அளவுக்கு சிந்தனைகள் இன்னும் வீரியப்படணும்னு நினைக்கிறீங்க? நாம இன்னும் எதை நோக்கி பயணப்படணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ப்பு, குழந்தைகளுடைய உரிமைகள் பற்றி ஒட்டுமொத்த சமூகத்திற்கே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. யாருக்குமே அந்த விழிப்புணர்வு கிடையாது. நம்முடைய பெற்றோர்களுக்கு கிடையாது, ஆசிரியர்களுக்கு கிடையாது, வேறு யாருக்குமே கிடையாது. ஆனால் எல்லா இடங்களிலுமே குழந்தைகளை என்பது கிட்டத்தட்ட ஒரு சிறிய விலங்குகளைப் போல பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைத்தான் நான் பார்க்கிறோம். சில சமயம் அது அன்பினால் அது செய்யப்படுகிறது, இல்லாவிட்டால் வன்முறையால் செய்யப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்று கேட்டால் ரிவர்ஸில் வேலை செய்யுது. அதாவது குழந்தைகளுக்கு உதாரணமாக அவர்களுடைய குழந்தை பருவத்தினுடைய வயது 18ஆக இருக்கிறது. 18 வயதிற்கு கீழ் குற்றமிழைக்கக்கூடியவர்களை குழந்தைகளாக கருதித்தான் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பது சர்வதேச நியதி. ஆனால் இந்திய அரசாங்கம் அந்த 18 வயதை 11 வயதாக குறைப்பதை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது, மசோதாவை கொண்டு வருகிறார்கள். உலகம் முழுக்க இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. ஆக குழந்தை பருவம் என்பது, வளர இளம் பருவம் என்பது ஒரு மனிதனை கட்டமைக்கிற ஒரு விஷயம். பல்வேறு மோசமான சூழ்நிலைகளால் இந்த குழந்தைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கு பதிலாக அவர்களை மேலும் மேலும் திரும்பவும் குற்றவாளிகளாக ஆக்குவதற்கான ஒரு சூழலைத்தான் இது போன்ற கொள்கைகள் உருவாக்குகின்றன. உண்மையில் இந்த சமூகத்தில் யாருக்காவது அடிப்படை உரிமைகளை பற்றி கவலை இருக்கிறதா? பெண்களுடைய உரிமைகளை பற்றி ஒரு குடும்பத்தில் கவலைப்படுகிறார்களா? அல்லது முதியவர்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படுகிறார்களா? யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனாக இந்த சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே யார் இந்த குடும்பத்திலோ சமூகத்திலோ அதிகாரமிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் விக்டிமை செய்யப்படுகிறார்கள். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், இவர்கள் எல்லோருடைய உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாகத்தான் நம்முடைய குடும்ப அமைப்பும் சமூக அமைப்புகளும் இருக்கின்றன. ஆகவே வீடுகளிலிருந்து, பள்ளிகளிலிருந்து, சட்ட அமைப்புகளிலிருந்து எல்லாவற்றிலுமே குழந்தைகளுக்கு சாதகமான கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். அவை சமரசமின்றி பின்பற்றப்பட வேண்டும். இப்பொழுது ஒரு குழந்தை வன்முறைக்கு ஆளாகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தை வன்முறைக்கு ஆளானால் அதை யாரிடம் சொல்வது என்பது இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதற்கான ஏதாவது ஒரு விசேஷமான அமைப்புகள் இங்கே இருக்கிறதா? இருந்தாலும் அது செயல்படுகிறதா? ஒரு பக்கத்தை விட்டு ஒரு குழந்தையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் அதை கற்பனை பண்ண முடியாது. பல வழக்குகள் உங்களுக்கு தெரியும். குழந்தையை கடிந்து பேசினால் கூட அது சட்ட வழக்காக மாற்றி பெற்றோர்களை சிறைக்கு அனுப்பிய பெற்றோரிடமிருந்து குழந்தையை பிரிக்கிற அளவுக்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் போய்விட்டன. ஆனால் இன்றைக்கு நமக்கு அருகாமையில் ஒரு குழந்தை துன்புறுத்தப்பட்டால் கூட அதை நடவடிக்கைகள் என்று கேட்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. இந்த கண்காணிப்பு அமைப்புகள் நமக்கு வேண்டும். பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும், குழந்தைகளை எப்படி நடத்துவது என்று. குறிப்பாக பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். குழந்தைகள் அவர்களை விடவும் உரிமை பெற்ற மனிதர்கள், அவர்கள் விசேஷமான உரிமைகளை கொண்ட குடிமக்கள் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். இதை எல்லா மட்டத்திலும் கொண்டு வராவிட்டால் இப்பொழுது குழந்தைகள் மீது இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் இன்னும் பல மடங்கு இந்த நவீன வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள் காரணமாக இன்னும் பல மடங்கு அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் அப்படிங்கிறது யாருக்கும் தனிப்பட்ட சொத்து இல்லை, அது ஒரு பொது அக்கறைக்கு உரிய ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதற்கான ஒரு மைய புள்ளியாக, ஒரு விவாதத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.